श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயி சச்சரிதம் ஓவிகள் கருத்துரை அத்தியாயம் 34 உதியின் மகிமை. ஸ்ரீ கணேசனை வணங்குகின்றேன். அறிவை அளிப்பவளான அன்னை ஸ்ரீ சரஸ்வதி தேவியை வணங்குகின்றேன். ஸ்ரீ குருதேவரை வணங்குகின்றேன். ஸ்ரீ குலதேவதையை வணங்குகின்றேன். ஸ்ரீ சீதா ராமச்சந்திரனை வணங்குகின்றேன். ஸ்ரீ சத்குரு சாய்நாத் மகாராஜை வணங்குகின்றேன். எந்த ஒரு நல்ல செயலை செய்வதிலும் எப்போதும் தடைகள் இருக்கும். ஆரம்பத்திலே மற்றவர்களை பற்றி மோசமாக பேசுவதன் மூலம் நல்ல செயல்களிலே மக்கள் தடைகளை உருவாக்குகின்றார்கள். அத்தகையவர்களால் பாதிக்கப்படாதவர்கள் எதிர்காலத்திலே நிச்சயமாக புகழையும் ரட்சிப்பையும் பெறுவார்கள். மருத்துவர் தன்னுடைய மனதிலே ஒரு மாற்று இருப்பதால் சாய் தரிசனத்தின் தனித்துவமான வாய்ப்பை ஒத்திவைத்து நேராக மும்பைக்கு சென்றார். மீதமுள்ள விடுமுறைக்கு அலிபாக்கிற்கு செல்ல முடிவு செய்தார். அன்று முதல் தொடர்ந்து 3 நாட்கள் அவர் தூக்கத்திலே இன்னும் நீங்கள் என்னை நம்பவில்லையா என்று ஒரு குரல் கேட்டுக்கொண்டே இருந்தது. தொடர்ந்து 3 இரவுகள் அந்த ஆகாஷவாணி வானத்திலிருந்து வரும் குரல் கேட்டதிலே மருத்துவர் மிகவும் ஆச்சரியப்பட்டார். இந்த குரலுக்கு ஷிரடி சாய்பாபாவுடன் ஏதாவது தொடர்பு இருக்க வேண்டும் என்று ஆராய்ந்து ஷீரடிக்கு செல்ல முடிவு செய்தார். ஆனால் அவருக்கு சிகிச்சை அளித்து வந்த அவரது நோயாளிகளே ஒருவருக்கு மிகவும் கடுமையான காய்ச்சல் இருந்தது. அவர் நோயாளி குணமடைந்தவுடன் நான் நிச்சயமாக ஷீரடிக்கு செல்வேன் என்று அவருடைய மனதிலே முடிவு செய்தார். நோயாளிக்கு மிகவும் அதிக காய்ச்சல் இருந்தது. மருந்துகளும் வேலை செய்யவில்லை. காய்ச்சல் குறையாததால் மருத்துவர் ஷீரடிக்கு செல்வதிலே தாமதமாகி கொண்டிருந்தது. பின்னர் மருத்துவர் அமைதியாக சாய்பாபாவிடம் பிரார்த்தனை செய்தார். நான் சிகிச்சை அளிக்கும் நோயாளி இன்று நிவாரணம் பெற்றால் நாளையே நான் ஷீரடிக்கு வருவேன் என்றார். மருத்துவர் அத்தகைய உறுதியான முடிவை எடுத்தவுடன் நோயாளியினுடைய காய்ச்சல் சில மணி நேரங்களுக்கு குறைந்தது. மருத்துவரின் நோக்கம் நிறைவேறியது. அவர் ஷீரடிக்கு சென்றார். திட்டமிட்டபடி அவர் ஷீரடிக்கு சென்றார். பாபாவை தரிசித்த பிறகு அவர் அவரது காலடியிலே தலை வணங்கி வணக்கம் செலுத்தினார். திட்டமிட்டபடி அவர் ஷீரடிக்கு சென்றார். பாபாவை தரிசித்த பிறகு அவர் அவருடைய காலடியிலே தலை வணங்கி வணக்கம் செலுத்தினார். பாபாவும் அவருக்கு பல அனுபவங்களை தந்தார். அதன் காரணமாக சாயினுடைய பாதங்களிலே அவர் கொண்டிருந்த நம்பிக்கை பலப்பட்டது. பாபா தனது ஆசீர்வதிக்கப்பட்ட கையை மருத்துவரின் நெற்றியிலே வைத்து அவருக்கு உதி பிரசாதம் வழங்கினார். பாபாவினுடைய மகத்தான மகிமையை கண்டு அவர் மிகவும் ஆச்சரியப்பட்டார். பின்னர் மருத்துவர் ஷீரடியிலே 4 நாட்கள் தங்கி மகிழ்ச்சியாகவும் திருப்தியுடனும் வேலைக்காக மும்பைக்கு திரும்பினார். அவருடைய பணியிலே சேர்ந்தவுடனேயே 15 நாட்களுக்குள் அவருக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டு பீஜாப்பூருக்கு மாற்றப்பட்டார். எலும்பு நோய் சிகிச்சைக்காக சாயியை பார்க்க சென்றதன் பலனை பெற்றேன். சாயினுடைய பாதங்கள் மீதான எனது பக்தி வலுவடைந்தது. சாய் பகவானின் வாழ்நாள் முழுவதும் நித்திய ஆசீர்வாதங்களை பெற்றேன். குறிப்பு: இந்த மருத்துவரின் பெயர் டாக்டர் TL முல்கி HH நரசிம்ம சுவாமி. இந்த மருத்துவரை டிசம்பர் 10, 1936 அன்று சந்தித்தார். மும்பையை அடைவதற்கு முன்பு பாபா, உங்கள் இடமாற்றம் பீஜப்பூரிலே செய்யப்பட்டுள்ளது, உங்களுக்கு அத்தகைய உத்தரவு கிடைக்கும் என்று கூறியிருந்தார். வீட்டிற்கு வந்தபோது பீஜப்பூருக்கு அவர் இடமாற்றம் செய்யப்பட்டதற்கான அரசாங்க உத்தரவும் பதவி உயர்வு கொண்ட ஒரு உரையை மேஜையிலே பார்த்தார். அவர் தெற்கு கனடாவை சேர்ந்தவர். அவரது தாய்மொழி கன்னடம். இருப்பினும் பாபா அவரை ஞானேஸ்வரியை படிக்க கட்டளையிட்டிருந்தார். மேலும் அவர் தொடர்ந்து ஞானேஸ்வரியை படிப்பார். பாபாவின் மற்றொரு பக்தரான டாக்டர் முல்கியை போலவே திரு பிள்ளையும் ஒரு மருத்துவர். ஒரு காலத்திலே இந்த மருத்துவர் பிள்ளை நறு என்ற கொடிய நோயால் பாதிக்கப்பட்டார். 7 புண்கள் ஒன்றன் பின் ஒன்றாக உருவாகி
7 ஃபைலேரியாசிஸ் புழுக்கள் அவற்றிலே நெளிந்து கொண்டிருந்தன. பிள்ளை யானைக்கால் நோயால் மிகவும் அவதிப்பட்டு வந்தார். அவர்கள் ஷீரடியிலே தங்கி இருந்தனர். சாயி மகாராஜுக்கு டாக்டர் பிள்ளை மீது மிகுந்த அன்பு இருந்தது. பாபா அவரை பாபு என்று அழைப்பார். பாபா எப்போதும் பாவினுடைய நலனை பற்றி கவலைப்படுவார். மசூதியிலே தினமும் அமரும் போது பாபா எப்பொழுதும் தனது அருகிலே பாவ் இருக்க விரும்பினார். பக்தர்களின் காலை மற்றும் மாலை அமர்வுகளின் போது பாவ் மரத்தாலான மேடைக்கருகிலே உட்கார ஒரு நிலையான இடத்தை வைத்திருந்தார். அவர் பாபாவுடன் மணிக்கணக்கிலே பேசுவார். பாவ் இல்லாமல் அவருக்கு எதுவும் சரிப்படவில்லை. பாவ் எப்பொழுதும் தன்னுடைய அருகிலே இருக்க வேண்டும் என்று பாபா விரும்பினார். சிலிம் புகைக்கும் பொழுது, பீடி குடிக்கும் பொழுதும், அல்லது எந்த தகராறிலும் நீதி வழங்கும் போது, பயங்கரமான நறுவின் தாங்க முடியாத வழியால் பாவ் பலவீனமானார். இந்த பயங்கரமான நோயால் பாவ் படுக்கையில அடைக்கப்பட்டார். இவ்வளவு பயங்கரமான சித்திரவதை காலத்திலும் அவர் பாபாவினுடைய பெயரை உச்சரித்துக் கொண்டே இருந்தார். ஆனால் அந்த சித்திரவதை மிகவும் கடுமையானதாக இருந்ததால் அதை அனுபவிப்பதை விட சாவதே மேல் என்று அவர் உணரத் தொடங்கினார். இதற்காக அவர் பாபாவிடம் அடைக்கலம் புகுந்து அவருக்கு ஒரு செய்தியை அனுப்பினார். டாக்டர் பிள்ளை மஸ்ஜித் மாயிலே உள்ள பாபாவுக்கு ஒரு செய்தியை அனுப்பி, இப்போது இந்த மரண சித்திரவதையை தாங்க எனக்கு வலிமை இல்லை. இந்த துக்கத்தை அனுபவித்து நான் சோர்வடைந்து விட்டேன். என்னுடைய உடலிலே பல காயங்கள் உள்ளன. பாபா, நான் என் வாழ்நாள் முழுவதும் எப்பொழுதும் தூய்மையாக நடந்து கொண்டேன். நான் நல்ல நடத்தையால் வாழ்ந்தேன். நான் யாருக்கும் எந்த தீங்கும் செய்ததில்லை. இருப்பினும் நான் ஏன் இவ்வளவு சித்திரவதைகளை அனுபவிக்க வேண்டும்? இந்த பாவங்கள் என்னுடைய தலையில் மட்டும் ஏன் என்றார். பாபா, இந்த நறுவின் மரணம் போன்ற சித்திரவதைகளை இனி என்னால் தாங்க முடியாது. அதற்கு பதிலாக மரணம் வந்தால் நல்லது. எனக்கு என்ன இன்பங்கள் எஞ்சி இருந்தாலும் என் அடுத்த பிறவியிலே அவற்றை அனுபவிப்பேன் என்றார். வலியை அனுபவிப்பதை தவிர வேறு வழியில்லை. விதியினுடைய இன்பங்களில் இருந்து ஒருபோதும் தப்பிக்க முடியாது. அவற்றை அனுபவிக்க ஒருவர் எல்லையற்ற பிறவிகளை எடுக்க வேண்டும். என்னை போன்று வரையறுக்கப்பட்ட புத்தி உள்ள ஒருவர் கூட இந்த பாபாவை அறியார். நான் இதற்கு தயாராக இருக்கின்றேன். அடுத்த 10 பிறவிகளையும் இன்பங்களை அனுபவிக்க நான் தயாராக இருக்கின்றேன். ஆனால் என்னுடைய இந்த பிறப்பை முடிவுக்கு கொண்டு வாருங்கள். இவ்வளவு தானம் என்னுடைய பையிலே போடுங்கள், ஹே கடவுளே என்று. இப்போது இந்த பிறவியை முடிக்கவும், இந்த வேதனைகளை, ஓ கடவுளே, இப்போது இந்த வேதனைகளை என்னால் தாங்க முடியாது. இந்த உடலில் இருந்து என்னை விடுவியும் என்றார். இதைத்தான் நான் கேட்கின்றேன் பாபா என்று கூறினார். டாக்டர் பிள்ளையினுடைய இந்த பிரார்த்தனையை கேட்ட சித்தராஜ் பாபா பரிதாபப்பட்டார். மருத்துவரின் திருப்திக்காக, அவரது நலனுக்காக பாபா அவருடைய வாயிலே தெளித்த கருணையின் அமிர்தத்தை இப்போது அவர் அதை உட்கொள்ள வேண்டும். டாக்டர் பிள்ளையின் வேதனையான நிலையை கண்டு அந்த வழியிலிருந்து அவரை விடுவிக்க பக்தர்களின் விருப்பங்களை நிறைவேற்றும் கல்பக விருட்சம் பாபா என்ன தீர்வை ஏற்றுக்கொண்டார்? அதை கேளுங்கள். டாக்டர் தீக்ஷித்திற்காக பாபாவிடம் நாய்க்குட்டியை பற்றிய செய்தியை கூறிய போது பாபா முழு கதையையும் தீக்ஷித்திடமிருந்து கற்றுக்கொண்டு பாபுக்கு ஒரு செய்தியை அனுப்பினார். நீ அமைதியாகவும் ஆரோக்கியமாகவும் இரு, எதற்கும் கவலைப்படாதே. மேலும் அவர் பாபாவுக்கு இந்த செய்தியை அனுப்பினார். 10 பிறப்புகளுக்காக ஏன் காத்திருக்க வேண்டும்? 10 நாட்கள் மட்டுமே விதி மீதம் உள்ளது. நாம் இருவரும் அவற்றை பகிர்ந்து கொள்வதன் மூலம் அவற்றை அனுபவிப்போம் என்றார். நான் இங்கே உங்களை ரட்சிப்பு, தனிப்பட்ட மகிழ்ச்சி, அமைதி மற்றும் ஆன்மீகத்தை அடைய செய்ய வல்லவன். பிறகு ஏன் என்னுடைய முன்னிலையிலே மரணத்தை கேட்கின்றாய்? இதுதான் உன்னுடைய ஆண்மையா என்று. பாபுவை தூக்கி இங்கே கொண்டு வாருங்கள். அவரை உங்கள் முதுகிலே சுமந்து இங்கே கொண்டு வாருங்கள்.
இது போன்ற சித்திரவதைகளுக்கு பயப்படுவது சரியில்லை என்று அவரிடம் சொல்லுங்கள். அதை அனுபவிப்பதை பொறுத்து கொள்ள சொல்லுங்கள் என்றார். மருத்துவர் முதுகிலே மஸ்ஜித் மாய்க்கு அழைத்து வரப்பட்டார். பாபா தன்னுடைய தலையணையை எடுத்து பாவிடம் ஓய்வெடுக்க கொடுத்தார். பாபா அந்த தலையணையை தன்னுடைய இடது பக்கத்திலே வைத்து, ஃபக்கீர் பாபா உட்காரும் இடத்திலே வைத்து பாவிடம் இந்த தலையணையிலே சாய்ந்து அமைதியாக உட்காருங்கள் என்றார். தேவையில்லாமல் கவலைப்படாதீர்கள் என்று கூறினார். உங்கள் கால்களை நீட்டி வசதியாக படுத்துக் கொள்ளுங்கள். அதிலிருந்து உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும். திரட்டப்பட்ட கர்மாவின் விளைவுகள் அவற்றை அனுபவிக்காமல் முடிவடையாது. அவற்றை அனுபவிப்பதற்கான ஒரே வழி அவற்றை அனுபவித்து தீர்ப்பதே ஆகும் என்றார். ஒருவரினுடைய விதியின்படி ஒருவர் தனக்கு வரும் மகிழ்ச்சியையும் துக்கத்தையும் அனுபவிக்க வேண்டும். திரட்டப்பட்ட கர்மாவின்படி ஒருவர் அமிர்தம் அல்லது விஷத்தை பெறுகின்றார். நல்லது மற்றும் கெட்டது, மகிழ்ச்சி மற்றும் துக்கம், அமிர்தம் மற்றும் விஷம், இந்த ஜோடி எதிரெதிர் நிலைகள் திரட்டப்பட்ட கர்மாவுடன் தொடர்பு உடையவை. அதை பற்றி மகிழ்ச்சியாகவோ அல்லது சோகமாகவோ இருப்பதன் பயன் என்ன? ஒருவர் அனுபவிக்க வேண்டிய விளைவுகள் என்னவாக இருந்தாலும் அவற்றை தாங்கிக் கொள்ளுங்கள். இறுதியிலே அனைத்திற்குமான எஜமானர் அந்த உயர்ந்த கடவுள் அல்லாஹ். அவரை நினைத்து கொண்டே இருங்கள். அவர் அனைவரையும் பாதுகாக்கின்றார். சாலையை பற்றி கவலைப்படுபவர் அவர் மட்டுமே. அத்தியாயம் 34 உதியினுடைய மகிமை, ஓவிகள் மற்றும் கருத்துரை அடுத்த தொடரில் கேட்கலாம். சாயை பணிவோம். சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज